Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் உங்களுக்கு சரளமா படிக்கணும், அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் என்னால ஈஸியா எழுதக்கூடிய அளவுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான 15 ரூல்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றது பேசிக்கா பார்த்துட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்க ரூலை டீடைலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்துட்டோம். அது ரிலேட்டடான ஒரு பயிற்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அந்த ரூல் நல்லாவே புரியும். அண்ட் வார்த்தைகளை எப்படி பிரிக்கிறாங்க, எப்படி பிரிச்சு ஈஸியா படிக்கிறன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதுல ஒரு 30 வார்த்தைகளை நான் பெரிய பெரிய வார்த்தைகளை உங்களுக்கு எப்படி இந்த சிலபிள் மெத்தடை யூஸ் பண்ணி பிரிச்சு படிக்கிறதுன்ற பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் இந்த வேர்டை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். எழுதுறதுல நிறைய பேத்துக்கு சில டைம் மிஸ்டேக்ஸ் வரும். பட் பிரிச்சு படிச்சுட்டு இதே மாதிரி எழுதணும்னா கண்டிப்பா மிஸ்டேக் வர்றது ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதுல டாட் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நான் பிரிச்சிருக்கிறதுக்காக தான் டாட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பாருங்க, அ இக் அக் இ ரி அக்ரி க அ க இல் கல் சர் அக் ரி கல் சர் அக்ரிகல்ச்சர். ஸோ அதை எழுதும் போதும் நீங்க எப்படி எழுதணும்னா அ இக் இ அக்ரி ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும். சோ இப்படி நீங்க எழுதும் போது உங்களால ஈஸியா எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் எழுதிட முடியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம. ஓகேங்களா? சோ அதுக்குதான் இந்த சிலபிள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வேர்டு பாருங்க, டியூட்டீஸ். டியூட்டீஸ் டியூட்டீஸ் டியூட்டீஸ். reverence reverence reverence. அடுத்த வார்த்தை பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தைன்றது. இது டோ கியூ டாக்யூ ஏ இன் மென் டேஷன் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன். அடுத்தது இஃப் அ ஃப இஸ் ஃப சி சி ஐக்கு சி, இது நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்திருக்கோம். சி அ ந டிங் டி இ டி இங்கு டிங். அப்போ ஃபேசினேட்டிங் ஃபேசினேட்டிங். அடுத்தது இக் அ கம் கம் இப் லீட் கம்ப்ளீட். ஸோ இங்க 2 ஈ வருது. அப்படி இருந்தாலும் ஏன் இதை பிரிச்சிருக்கோம்? ஏன்னா வவல் சவுண்ட் வச்சு தானே பிரிப்போம். அப்போ இங்க 2 உயிரெழுத்து இருக்கும்போது 2 சவுண்ட் இருக்கும் நீங்க யோசிக்கலாம். இப்போ இதெல்லாம் தான் நமக்கு ரூல். ஸோ ஷார்ட் வவல் லாங் வவலுக்கு ரூல் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? இ டேஷ் இ. ஸோ இது ஈங்கிற சவுண்டு கொடுக்கும், நம்ம படிச்சிருக்கோம். இந்த டேஷ்ல எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். ஸோ இ டேஷ் இ அப்படின்ற ஃபார்முலால ஈங்கிற சவுண்ட். அப்போ லீ லீன்னு தான் சொல்லணும், லீல லீன்ற லாங் சவுண்டு. அப்போ கம் ப்ளீ இட் லீ இட் லீ கம்ப்ளீட்லி. ஸோ இங்க இ டேஷிக்கு ஒரே ஒரு சவுண்டு தானே வருது, அதனாலதான் இந்த இதை தனியா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ரஃப் யூஸ் ரஃப்யூஸ் ரஃப் யூஸ் ரஃப்யூஸ். ரி எய் மெய். ஸோ ஏ ஐயும் சேர்ந்து என்ன சவுண்ட் கொடுக்கும்? எய்ங்கிற சவுண்ட் கொடுக்கும். அப்போ மெய் டர் ரிமைண்டர். ஸோ இங்க ஏன்றது ஷ்வா சவுண்டு. ஓகே, ஏன்னா இங்க யூக்கு ஈக்கு பாத்தீங்கன்னா ஆ ஏ இந்த சவுண்டு ஏ சவுண்ட் இருக்கு, இ சவுண்ட் இருக்கு பாத்துறோம். இங்க ரிமைண்டர் அப்படின்னு படிப்போம். ஓகே, அடுத்து பாருங்க, டிப்ளோமா 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 டிப்ளோமா. அடுத்தது கிட்டாரிஸ்ட் 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 கிட்டாரிஸ்ட். அதே மாதிரி accompanied accompanied accompanied. celebration celebration. ஸோ இங்க சி வரும்போது இஸ்ன்ற சவுண்டு தான் வரும், celebration. அடுத்தது electricity electricity. ordinary ordinary. embodiment embodiment
embodiment, embodiment. So A first வந்துரும், அடுத்து bout, about, about, about. Inside, inside. People, people. Music, music. Prisoners, prisoners, prisoners. Survival, survival. Next, properly, 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 properly. Internal, internal. அதே மாதிரி aboard, aboard, aboard. ஓகே, இங்க o dash க்கு வந்து ஓங்கற சவுண்ட், இடையில எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். o dash e இது வந்து o ஓட லாங் சவுண்ட், அந்த ரூல்ல வந்து பாத்திருப்போம். aboard. observable, observable. permanent, permanent. entertainment, entertainment. absence, absence. bitter, bitter. beggar, beggar. ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்னதா பிரிக்கும் போது ஈஸியா படிக்க முடியும். அதே மாதிரி படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் பிரிச்சு எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா எவ்வளவு பெரிய வேர்டா இருந்தாலும் நீங்க எழுதிடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணுங்க. தமிழும் அதே மாதிரி தான், இங்கிலீஷும் அதே மாதிரி தான். பெரிய பெரிய வார்த்தைகளா இருந்தா நம்ம அதை சின்ன சின்னதா பிரிச்சுட்டோம்னா ரொம்ப சிம்பிளா படிச்சுக்க முடியும். ஸோ அடுத்தடுத்த ரூல்ஸோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ரூல் பத்தின ஒரு ப்ராக்டிஸ் வீடியோவும் வரும். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ, இந்த லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.